ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மக்காச்சோளம் வேக வைக்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிள் தாங்க. மக்காச்சோளம் வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் பண்ணுவாங்க. கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்காச்சோளம் 2-3 வெரைட்டிஸில் கிடைக்கும். ஸ்வீட் கார்னாகவும் கிடைக்கும், நார்மல் கார்னாகவும் கிடைக்கும். இது நார்மல் மக்காச்சோளம். இதை நம்ம எவ்வளோ தண்ணி வச்சு எத்தனை நேரம் வேக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வேக வச்ச மக்காச்சோளத்தில் இது அப்படியே இல்லாமல் அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ரெசிபிஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மக்காச்சோளம் வாங்கிட்டு வரும்போது அதுக்கு மேலே நிறைய அந்த லேயர்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக போட்டு ரொம்ப நேரம் ஆகும் வேக. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் முறிச்சிட்டு ஒரே ஒரு லேயர் மட்டும் அந்த கதிருக்கு மேலே இருக்கிற மாதிரி விட்டுக்கணும். ஏன் அப்படின்னா அது இருந்தால் தான் அந்த நார்ச்சத்து ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்துருக்கக்கூடாது. அதுவும் இந்த பிளாக் கலரில் அந்த மக்காச்சோளத்துக்கு மேலே நார் மாதிரி இருக்குது பாருங்கள், முடி மாதிரி. அதுவும் அப்படியே சேர்த்து தான் வேக வைக்கணும். ஏன்னா சோளத்தோட நார்ச்சத்து அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதுக்காக குக்கரில் சேர்த்துட்டு நல்லா அடுக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா வெட்டி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நம்ம வச்சுருக்க மக்காச்சோளத்தில் பாதி தண்ணி வச்சா போதும். அந்த ஆவியிலே சட்டுன்னு வெந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்காவது உப்பு தேவைப்படும். இப்போ நம்ம குக்கரில் வைக்கிறதுனால இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வேகும். இப்போ 3 விசில் விட்டாச்சு. எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம ஒன்று எடுத்து நல்லா மசிச்சு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அப்படி ஒரு வேளை நீங்கள் வேகலைன்னா இன்னும் 1-2 விசில் கூட விட்டுக்கோங்க. அந்த மக்காச்சோளத்தோட பதத்தை பொறுத்து வெந்திருக்கா வேகலையா லேட் ஆகும். சிலது சட்டுன்னு ஆகிடும். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இது ரொம்ப இலசும் கிடையாது, ரொம்ப முத்தி போனதும் கிடையாது, நல்ல பதமாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச மக்காச்சோளம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வேக வச்ச சோளம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. ஆனால் குழந்தைங்க சிலருக்கு அப்படியே சாப்பிட பிடிக்காது. அதனால் வேக வச்ச சோளத்தை நம்ம ஆறின அப்புறம் நல்லா ஃபுல்லாக சில்லுனான அப்புறம் சூடு போயிட்டு சில்லுனான அப்புறம் இதை நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு கம்பி கோத்துட்டு நம்ம திருப்பி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பொரிய ஆரம்பிக்கும். டப்புன்னு அது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை சோளத்தில் செய்யலாம். ரொம்ப எலசாக இருந்தால் இந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம். வேக வச்சில் இந்த மாதிரி சுடும்போது பாருங்கள் நல்லா வெள்ளையாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அப்படியே பொரிய வச்சு கொடுக்கலாம். இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், சாட் மசாலா 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமனில் தொட்டு இந்த மாதிரி நல்லா சுட்ட மக்காச்சோளத்து மேலே நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கடையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மக்காச்சோளத்தை நல்லா உதிர்த்தெடுத்து அதை தூவியும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சாப்பிட்லாம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.